இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்ன நம்பி நானே கதின்னு வந்த யாரையும் நான் கைவிட மாட்டேன். அப்படி வந்தவங்க வேண்டுதல் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதனாலதான் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தவம் இருந்து நான் வெளியே வரேன். என் முன்னாடி வந்து நிக்கிறவங்க அவங்க கேக்குற எல்லாத்தையும் நான் வரமா கொடுக்கிறேன். ஆனா இங்க நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு யாராவது நினைச்சீங்க, அவங்கள உயிரோடவே விட மாட்டேன். அடையாளம் தெரியாம அழிச்சிருவேன். அம்மா தாயே, இந்த இடத்துல ஏதாவது தப்பு நடந்தா மன்னிச்சிரு தாயே. கோபம் தீர்ந்து மலையேறு தாயே. பாரதி, 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 எந்திரிங்க. எந்திரிங்க, பார்த்து. சார், எனக்கு என்னாச்சு சார்? நான் ஏன் இப்படி இருக்கேன்? சார், சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். டேபிள்ல வச்சிருங்க. பசங்களாம் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க சார். சார், உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு. பேசாம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாமா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாரதி. ஐம் ஃபைன். அது கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். சார், நான் அந்த மருந்து மட்டுமாவது போட்டு விட்டுட்டு போயிடுறேன். உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்? நீங்க போய் தூங்குங்க. இல்ல சார், உங்க காயத்துக்கு நான் மருந்து போட்டு விட்டுட்டு போறேன். வலிக்குதா சார்? இல்லை, நீங்க டிஞ்சர் வச்சதும் லைட்டா எரிஞ்சது, வேற ஒன்றும் இல்லை. முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கோயில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியல சார். உங்க மேல அந்த அம்மனே வந்து என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? நடந்த உண்மையதான் சொல்றேன் பாரதி. நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. நம்பாம
இருக்கவும் முடியல சார். நானா அப்படி நடந்துக்கிட்டேன்? ஆமாம் பாரதி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா? இல்ல சார், உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. உங்களை யாரு சார் இப்படி பண்ணாங்க? வேற யாரு? என்கிட்ட அடி வாங்கின அந்த சிலம்பாட்டக்காரங்க தான். என்னாச்சு பாரதி? ஒன்றும் இல்லை சார், திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி சின்னதா ஒரு விஷுவல் வந்துட்டு போச்சு. அதான் பயந்துட்டேன். பாரதி, இன்னைக்கு காலையில தான் உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னு கோவில்ல போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்க. இப்ப என்னடானா எனக்கு ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரி தோணுச்சுன்னு சொல்றீங்க. அந்த அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அதான் சொன்னேன். பாரதி, என்னோட இதயம் துடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு சார். அப்ப அது உங்களுக்கும் கேக்குது. எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே.